ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ்ஜி நியூஸ். தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டுக்காக இடம் கொடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நேற்று தளபதி பனையூர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு எல்லாத்துக்குமே விருந்து வச்சுருந்தாரு. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வீடியோஸ்லாம் பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க மறக்காமல் போய் ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த அந்த விருந்துலேருந்து எடுத்த ஹெச்டி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்மளால் வீடியோஸ் பண்ண முடியல, நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நேற்று தளபதி பனையூர் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்கிற விவசாயிகளோட ஃபேமிலியை மீட் பண்ணி லைட்டாக பேசிட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சைவ விருந்து கொடுத்துட்டு எல்லாருக்கூடையும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவும் எடுத்திருக்காரு. இப்போ அந்த போட்டோஸ் தான் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் வந்திருக்கிற எல்லா விவசாயிகளுக்குமே வேஷ்டி பழங்கள் புடவைன்னு வந்திருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தாமல் தட்டில் வச்சு தளபதி கொடுத்துருக்காரு. ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு நேற்று. அண்ட் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தினதுக்கு மிகப்பெரிய பங்காற்றிய விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர் பரணி அவர்களுக்கு தங்க மோதிரத்தை பரிசாக கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஃபோட்டோவும் வெளியே வந்திருக்கு. ஸோ ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்களோட விவசாய நிலத்தில் வளைஞ்ச நெல்லை பார்த்தீங்கன்னா பரிசாக கொடுத்துருக்காங்க தளபதிக்கு. தென் இன்னொரு ஃபேமிலி வயசான தாத்தாவும் பாட்டியும் பார்த்தீங்கன்னா தளபதி கண்ணத்தை பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு போட்டோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டை ஆண்டவர் ஆள போறவர் அப்படின்ற மாதிரி மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி தளபதி போட்டோவும் எம்ஜிஆர் அவர்களோட போட்டோவும் வச்சு மீம் கிரியேட் பண்ணி இந்த போட்டோவும் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மீம் கிரியேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி சோசியல் மீடியாவில் இந்த போட்டோவை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விருந்துக்கு வந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோம். சில விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துல வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு தளபதி கிட்ட கோரிக்கையும் வச்சிருக்காங்க. அண்ட் அதெல்லாம் பண்ணணும்னா தளபதி ஃபர்ஸ்ட் முதலமைச்சராக இருந்தால் தானே பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டதுக்கு அதெல்லாம் ஓட்டு போட்டு ஆக்கி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ஸாக சொல்லியிருக்காங்க. அதாவது இளைய தலைமுறைக்கு வழிவிடணும். ஸோ கண்டிப்பாக தளபதி மக்களுக்கு நல்லது செய்வாரு, அதனால எல்லாருமே தளபதிக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அண்ட் அங்க வந்திருந்த ஒரு சின்ன பொண்ணுமே பார்த்தீங்கன்னா தளபதி கிட்ட ஆட்டோகிராஃபும் வாங்கியிருக்காங்க. பிரியமுடன் விஜய் அப்படின்ற ஆட்டோகிராஃபை பார்த்தீங்கன்னா தளபதி போட்டு கொடுத்துருக்காரு. இந்த ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஃபேன்ஸோட பார்த்தீங்கன்னா ட்ரீம்னே சொல்லலாம். யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பை பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு. மாநாடு மாதிரியே இந்த ஒரு ஃபங்க்ஷனும் செம்ம பர்ஃபெக்டா வெற்றி அடைஞ்சு முடிஞ்சிருக்கு. அண்ட் அங்க வந்திருந்த ஒரு விவசாயி கிட்ட இந்த மாதிரி மாநாட்டுக்காக இடத்த வாடகைக்கு வாங்கி அவங்க உங்களுக்கு இது மாதிரி கூப்பிட்டு நன்றி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம். எல்லா மாநாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இடத்த வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு இடம் எப்படி இருக்கோ கச்சிரா மாதிரி போட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு நன்றி கூட பார்த்தீங்கன்னா சொன்னது இல்லை. அண்ட் எம்எல்ஏஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. வெறும் விட கேட்க வரும்போது வருவாங்க, இடத்த கேட்பாங்க, நாங்களும் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இடத்த எப்படி வாங்கியிருந்தாங்களோ அதே போல் பார்த்தீங்கன்னா தளபதி எங்களுக்கு திரும்பவும் கொடுத்துருக்காரு. கொடுத்தது மட்டும் இல்லாமல் எங்களெல்லாம் கூப்பிட்டு நன்றி சொல்கிற விதமாக எங்களுக்கு விருந்து வச்சு எங்கள் கூட ஃபோட்டோவும் எடுத்து நன்றி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருந்த விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்ஸுக்கும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே நண்பா, இதை பற்றினா உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.